ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து புதினாவில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நான் ஒரு சட்னி வைக்க போகிறேன். எல்லோரும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. நான் இந்த மாதிரி வைப்பேன். இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கடாயை காய வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் ஆயில் தான் விட்டுருக்கிறேன். கோல்டு வின்னர் ஆயில் தான் விட்டுருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே பூண்டு வந்து சும்மா நம்ம மேத்தோட மட்டும் எடுத்துகிட்டு போட்டுடலாம். பூண்டு நல்லா உரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பிஞ்சு இஞ்சி போட்டுக்கலாம், ஒரு சின்ன பூண்டு போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1-2 படுத்து இருக்குது, ஆனாலும் பரவாயில்லை, சட்னிக்கு தானே. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ லேசாக வதங்கின உடனே நான் வந்து பல்லாரி கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பல்லாரியும் போட்டாச்சு. பல்லாரி லேசாக வதக்கிடலாம். இப்போது இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து தோசை சுட்டுட்டு இருக்குது, சரிங்களா. நானும் இந்த இடத்துல சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து லேசாக வதங்கட்டும். இது நல்லா கொஞ்சம் லேசாக வதங்கி வர்றதுக்காண்டி ஒரு லிட் போட்டு மூடி போட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சும்மா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தாலே போதும். அந்த வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு தான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இப்போது நானும் புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை போட்டுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக புதினா சட்னிங்க. நான் வந்து இந்த மெத்தடில் தான் வைப்பேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது புதினா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா உளுந்தம் பருப்பு போடனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வித்தியாசமான ஒரு பொருளை சேர்த்து அரைக்க போகிறேன். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். நம்ம பொட்டுக்கடலை வறுகடலை இருக்குது பார்த்தீங்களா. ஏற்கனவே பொட்டுக்கடலை வந்து வறுகடலை நம்ம கடையில் இதில் வறுத்து தான் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. கடைசியாக ஃபைனலாக வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை நான் வந்து இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் போட்டிருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாவும் போடலாம், வத்தலும் போடலாம். ஏன்னா நம்ம புதினா போடுறதுனால பச்சை மிளகாய் போட்டால் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதெல்லாம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அப்படியே ஆற வச்சு அரைச்சி தாளி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலில் புதினா சட்னி ரெடி ஆயிரும். நான் 2-3 விதமாக வைப்பேன், அதில் இதுவும் ஒரு விதம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா இது வந்து வதங்கிடுச்சு. நம்ம ஆற வச்சு அரைச்சி வந்து எடுத்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் புளி போடணும். நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியில் அரைச்சோம் அப்படின்னா புளி சேர்க்க வேண்டாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 7 பேர் சாப்பிட்றதுக்கு நான் சட்னி அரைச்சிருக்கிறேன். அதனால கொஞ்சம் புளி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் நம்ம தக்காளியில் உள்ள புளிப்பே போதும் நமக்கு. நான் அதிகமாக அரைச்சதுனால புளி போட்டுருக்கிறேன். டேஸ்ட்டு பார்க்கலாமாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக புதினா சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கும் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.